சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காதல்ல ஏற்பட்ட பெரும் ஏமாற்றம் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து இன்னமும் அது உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். சிம்மம் ராசியினரின் காதல் என்பது மிகவும் ஒரு தீவிரமானது மற்றும் நேர்மையானது. இது அனைவருக்குமே தெரிந்த ஒரு உண்மைதான். காதலிப்பவரை உலகத்தின் உச்சியில் வைத்து தாங்க வேண்டும். ஒரு இளவரசியை போலவோ அல்லது ஒரு இளவரசனை போலவோ அழகு பார்ப்பீங்க. இது சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி, ஒருவருக்கொருவர் கொடுக்கக்கூடிய அந்த அன்பும் அக்கறையும் பாசமும் வேறு எந்த விதமான ராசிக்காரர்களும் கொடுத்து விடவே முடியாது. அந்த அளவுக்கு ஒருவருமே நீங்கள் உங்களுடைய பாசத்தையும் அன்பையும் பரிமாறிக் கொள்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல நபர்கள் தான். தங்களின் ஒட்டுமொத்த ஆன்மாவையும் அவரிடமே ஒப்படைத்து விடக்கூடிய அளவுக்கு நீங்கள் இருவருமே மாற்றி மாற்றி காதல் செய்திருப்பீங்க ஒரு காலத்தில். ஆனால் நீங்கள் எவ்விதமான சுயநலமும் இல்லாமல் உருகி நேசித்த காதல் துணையோ உங்களுடைய ஆழமான உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் பாதியிலேயே உங்களை கைவிட்டு சென்றிருக்கலாம். இல்லை என்றால் உங்களை விட வசதியான ஒரு நபரோ, இல்லை என்றால் உங்களை விட அன்பு காட்டக்கூடிய ஒரு நபரோ அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டார்கள் என்று நீங்களே ஒதுங்கவோ ஆரம்பித்திருப்பீங்க. அவர்களுடைய பேச்சும் அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதங்களும் உங்களை வேண்டாம் என்ற ஒரு கோணத்தில் இருக்கும். அதனால நீங்க போக போக அனைத்தையுமே உணர்ந்து கொண்டும் புரிந்து கொண்டும் அவங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்க விலகவும் ஆரம்பித்திருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். சூழ்நிலையை அவர்கள் காரணம் காட்டியோ அல்லது உங்களை விட சிறந்த ஒரு வசதியான வாழ்க்கை கிடைத்து விட்டதென்றோ அவர்கள் உங்களை ஏமாற்றி சென்ற போது உங்களின் ஈகோவும் அன்பும் ஒரே நேரத்தில் நொறுங்கி போயிருக்கும். அதை அந்த காதலித்த நபர் இடத்தில் வேறு ஏதாவது ஒரு நபர் இருந்தால் என்றால் நடந்திருப்பதே வேறு. அவனுடைய வாழ்க்கைக்குள்ள அவன் உயிரோடவே இருந்திருக்க மாட்டான் என்று நீங்கள் எத்தனையோ நபரிடம் அழுது புலம்பியிருப்பீங்க. ஆனால் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஏனென்றால் நீங்கள் உயிருக்கு உயிராக ஒரு நேசித்த உறவு அவங்க நல்லா இருக்கட்டும், நான் வாழ்க்கை முழுவதும் இப்படி இருந்துட்டு போய்விடுகிறேன் என்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு நீங்க தள்ளப்பட்டிருப்பீங்க. எல்லாவற்றையும் கொடுத்த எனக்கு ஏன் இந்த ஒரு ஏமாற்றம் என்று கேட்க தோன்றி யாரிடமும் சொல்ல முடியாமல் தனிமையில் முகம் புதைந்து அழுத இரவுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டேதான் இருக்கும். அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்களையும் கவலைகளையும் நிச்சயம் தேடி கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்க ஒரு வெற்றியை நினைத்து வாழ்க்கையில வாழ்ந்திருப்பீங்க. அந்த ஒரு வெற்றியை உங்களுடைய கை நழுவி போயிருக்கும். சூரியனின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு தோல்வி என்பது பிடிக்காத ஒரு விஷயம். நீங்கள் ஒரு தேர்வு, ஒரு பிசினஸுக்கான ஒரு டீலிங் அல்லது ஒரு பெரிய காரியம் எதுவாக இருந்தாலும் அதில் முதலாவதாக வர வேண்டும் என்று கடுமையாக உழைத்து வெற்றி கோட்டின் எல்லை வரை சென்று விடக்கூடிய ஒரு நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களாக மட்டுமே தாங்க இருப்பீங்க. இன்னும் ஒரு அடி எடுத்து வைத்தால் வெற்றி உங்களுடையது. உலகம் உங்களை பாராட்டப் போகிறது என்ற நிலைமை எதிர்பாராத ஒரு சிறிய காரணத்தினால் அல்லது யாரோ செய்த ஒரு சதியால் அந்த ஒரு வெற்றி உங்களை விட்டு தப்பி ஓடவும் ஆரம்பித்திருக்கும். ஆனால் அது நீங்கள் நினைக்காத ஒரு விஷயமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னமும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். கையில் வந்த அமுதம் நழுவி தரையில் விழுந்தது போல அந்த பெருந்தோல்வி உங்களுடைய நிலைக்குழிய செய்திருக்கும். எப்போதும் ஜெயித்து பழகிய சிங்கத்திற்கு அந்த தோல்வி ஒரு மரண அடியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டு உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். நான் கூறுவது உண்மையா பொய்யா என்பதையும் நீங்க தெரிவியுங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெருமையின் காரணமாக எத்தனைய உறவுகளை நீங்க இழந்திருப்பீங்க. சிம்மம் ராசி என்பர்களுக்கு இயற்கையிலேயே தங்களுடைய சுயமரியாதையும் கொஞ்சம் கம்பீரமும் அதிகமாகவே மற்றவர்களை விட எப்போதுமே உங்களுக்கு இருந்து கொண்டேதான் இருக்கும். ஒரு சண்டையோ அல்லது கருத்து வேறுபாடோ வரும்போது நான் ஏன் இறங்கி போக வேண்டும், தவறு அவர்கள் பக்கம்தான் இருக்கிறது என்ற உங்களின் அந்த பெருமிதமான குணம் அல்லது பிடிவாதம் காரணமாக பல நல்ல உறவுகளையும் உண்மையான மனிதர்களையும் நீங்கள் இழக்க வேண்டியதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்திருக்க கூட மாட்டீங்க. இந்த ஒரு உறவுகள் என்னுடைய வாழ்க்கையை விட்டு போவார்கள் என்று. அந்த சில உறவுகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகவும் ஆரம்பிப்பாங்க. காரணம் உங்களுடைய ஈகோ. நாமே முதலில் போய் பேசிவிடலாம் என்று இதயம் சொன்னாலும் உங்களின் சிம்ம குணம் அதை தடுத்து நிறுத்தும். காலப்போக்கில் அந்த ஒரு சிறிய விரிசல் ஒரு பெரிய பிரிவாக மாறி இன்று அந்த உறவுகள் உங்களை விட்டு வெகு தூரம் சென்ற பிறகு அன்று கொஞ்சம் இறங்கி போயிருக்கலாமோ என்ற மௌனமான வருத்தம் உங்களுடைய நெஞ்சுக்குள் இன்னும் ஒலித்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்களும் அந்த ஒரு மௌனமான வருத்தத்திலிருந்து வெளியில் வர வேண்டும் என்று எத்தனையோ நாட்கள் நீங்கள் நினைத்து கொண்டுமே இருந்திருப்பீங்க. இருந்தாலும் சில விஷயங்களிலிருந்து உங்களால் வெளியில் வர முடியாமல் கவலைகள் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சூழ்ந்திருக்கும். நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் ஏதேனும் பொய் கூறியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் நீங்கள் தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
சமூகத்துல உங்களுக்குன்னு ஒரு பெரிய மரியாதை வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். உங்களை தரம் தாழ்த்தி பேசியவர்கள், உங்களுடைய உங்களை ஏளனம் செய்து உங்களுடைய நல்ல ஒரு பெயரை கெடுத்தவர்கள், வாழும் அதே ஒரு ஊரில், அதே சமுதாயத்தில், அதே சமூகத்தில் நீங்கள் தலை நிமிர்ந்து ராஜாவாக வாழ போறீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு மாற்றமானது உங்களை தேடி வரும். நீங்களே நினைத்து பார்த்திருக்க மாட்டீங்க, அப்படி ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கவும் போகிறது. உங்களின் நேர்மையும் நீங்கள் யாருக்கும் தெரியாமல் செய்த தர்மங்களும் இப்போது ஊரறிய வெளிச்சத்திற்கு வந்துவிடும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை மட்டுமே நிச்சயமா தேடி கொடுக்கும். பொது காரியங்களில் உங்களின் தலைமை பண்பானது மதிக்கப்பட்டு சமூகத்தில் ஒரு முக்கிய பொறுப்பு அல்லது கௌரவ பதவி உங்களை தேடி வந்துவிடும். அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை மட்டுமே தான் தேடி கொடுக்கும். உங்களை கடக்கும் போது முகத்தை திருப்பிக் கொண்டு சென்றவர்கள் இனிமே உங்களை கண்டால் மரியாதையுடன் கைகோப்பி நிற்கும் அளவுக்கு உங்களுடைய கௌரவமும் மக்கள் காட்டும் அன்பும் பல மடங்கு உயர ஆரம்பிக்கும். நீங்களே நினைத்து பார்த்திருக்க மாட்டீங்க, எல்லாரும் நம்மளை தேடி வருவாங்க, நமக்குன்னு ஒரு மரியாதையை கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு பெயரும் நல்ல ஒரு மரியாதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். சூரியனின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு தோல்வி என்பது பிடிக்காத ஒன்று. அது சிறு வயதிலிருந்து உங்களுக்கு எப்போதுமே பிடிக்காது. இதுவரை வெற்றி கோட்டின் எல்லை வரை சென்று வாய்ப்புகளை இழந்த உங்களுக்கு இனிமே நீங்கள் தேடி போனாலும் கிடைக்காத சில அரிய பெரிய வாய்ப்புகளும் உங்களுடைய வீட்டு வாசலை தேடி நிச்சயமாக வந்து நிற்கும். அதையெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது நின்றுவிடும். உங்களுடைய வீட்டு வாசலை தேடி வரும். அது வெளிநாட்டு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், ஒரு பெரிய நிறுவனத்தின் பார்ட்னர்ஷிப்பாகவும் இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றியமைக்கக்கூடிய ஒரு புதிய ஒப்பந்தமாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இது நிஜம்தானா என்று நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அந்த வாய்ப்புகள் அனைத்தும் உங்களின் பொருளாதார நிலைமையை அடுத்த கட்டத்திற்கு தூக்கி சென்று தொடர் வெற்றிகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குவிக்கும். அந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பாருங்கள். உறவுகள்ல புரிதல் இல்லாமல் நீ திமிராக பேசுகிறாய், உனக்கு அகங்காரம் அதிகமாகி விட்டது என்று உங்களை பழி சுமத்தி உங்களை விட்டு விலகிய சொந்த பந்தங்கள் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து மீண்டும் உங்களை தேடி வருவார்கள். உங்களை தேடி வந்து பேசுவார்கள். இந்த ஒரு நேரத்துல அவர்களை உங்களுக்குள்ள சேர்த்து கொள்ள வேண்டுமா கொள்ள வேண்டாமா என்பதை முடிவு எடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் நீங்கள் தான் இருப்பீர்கள். வேண்டுமென்றால் அவர்கள் நம்மை தேடி வரார்கள், தேவையில்லை என்றால் நம்மளை தூக்கி எறிந்து விடுகிறார்கள். இந்த ஒரு உறவு தேவையா என்று நீங்கள் தான் முடிவுகள் எடுக்க வேண்டும். குடும்பத்திற்குள் கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மறைய தொடங்கும். ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொள்ளும் பாசங்களானது இனிமே மலர ஆரம்பிக்கும். பெற்றோராக இருக்கும் சிம்மம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெற்று நல்ல நிறுவனங்களில் வேலைக்கு அமர்ந்து உங்களுடைய குடும்ப பெயரை சமூகத்தில் உயர்த்தவும் ஆரம்பிப்பாங்க. இவருடைய பிள்ளை எவ்வளவு திறமைசாலி என்று சுற்றியுள்ளவர்கள் பாராட்டும் போது குடும்பத்திற்குள்ள அசாத்தியமான மகிழ்ச்சியும் பெருமையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக ஏற்படுகிறதா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தினசரி பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தினசரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். நீங்களாக மட்டுமே தாங்க இருப்பீங்க. இன்னும் ஒரு அடி எடுத்து வைத்தால் வெற்றி உங்களுடையது. உலகம் உங்களை பாராட்டப் போகிறது என்ற நிலைமையில் எதிர்பாராத ஒரு சிறிய காரணத்தினால் அல்லது யாரோ செய்த ஒரு சதியால் அந்த ஒரு வெற்றி உங்களை விட்டு தப்பி ஓடவும் ஆரம்பித்திருக்கும். ஆனால் அது நீங்கள் நினைக்காத ஒரு விஷயமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னமும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். கையில் வந்த அமுதம் நழுவி தரையில் விழுந்தது போல அந்த பெருந்தோல்வி உங்களுடைய நிலைக்குழிய செய்திருக்கும். எப்போதும் ஜெயித்து பழகிய சிங்கத்திற்கு அந்த தோல்வி ஒரு மரண அடியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டு உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். நான் கூறுவது உண்மையா பொய்யா என்பதையும் நீங்க தெரிவியுங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெருமையின் காரணமாக எத்தனைய உறவுகளை நீங்க இழந்திருப்பீங்க. சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இயற்கையிலேயே தங்களுடைய சுயமரியாதையும் கொஞ்சம் கம்பீரமும் அதிகமாகவே மற்றவர்களை விட எப்போதுமே உங்களுக்கு இருந்து கொண்டேதான் இருக்கும். ஒரு சண்டையோ அல்லது கருத்து வேறுபாடோ வரும்போது நான் ஏன் இறங்கி போக வேண்டும், தவறு அவர்கள் பக்கம்தான் இருக்கிறது என்ற உங்களின் அந்த பெருமிதமான குணம் அல்லது பிடிவாதம் காரணமாக பல நல்ல உறவுகளையும் உண்மையான மனிதர்களையும் நீங்கள் இழக்க வேண்டியதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்திருக்கும்.
ஆனால் நீங்கள் எதிர்பார்த்திருக்க கூட மாட்டீங்க. இந்த ஒரு உறவுகள் என்னுடைய வாழ்க்கையை விட்டு போவார்கள் என்று அந்த சில உறவுகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகவும் ஆரம்பிப்பாங்க. காரணம் உங்களுடைய ஈகோ. நாமே முதலில் போய் பேசிவிடலாம் என்று இதயம் சொன்னாலும் உங்களின் சிம்ம குணம் அதை தடுத்து நிறுத்தும். காலப்போக்கில் அந்த ஒரு சிறிய விரிசல் ஒரு பெரிய பிரிவாக மாறி இன்று அந்த உறவுகள் உங்களை விட்டு வெகு தூரம் சென்ற பிறகு அன்று கொஞ்சம் இறங்கி போயிருக்கலாமோ என்ற மௌனமான வருத்தம் உங்களுடைய நெஞ்சுக்குள் இன்னும் ஒலித்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்களும் அந்த ஒரு மௌனமான வருத்தத்திலிருந்து வெளியில் வர வேண்டும் என்று எத்தனையோ நாட்கள் நீங்கள் நினைத்து கொண்டுமே இருந்திருப்பீங்க. இருந்தாலும் சில விஷயங்களிலிருந்து உங்களால் வெளியில் வர முடியாமல் கவலைகள் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சூழ்ந்திருக்கும். நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் ஏதேனும் பொய் கூறியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் நீங்கள் தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். சமூகத்துல உங்களுக்குன்னு ஒரு பெரிய மரியாதை வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். உங்களை தரம் தாழ்த்தி பேசியவர்கள் உங்களுடைய ஏளனம் செய்து உங்களுடைய நல்ல ஒரு பெயரை கெடுத்தவர்கள் வாழும் அதே ஒரு ஊரில் அதே சமூகத்தில் நீங்கள் தலை நிமிர்ந்து ராஜாவாக வாழ போறீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு மாற்றமானது உங்களை தேடி வரும். நீங்களே நினைத்து பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கவும் போகிறது. உங்களின் நேர்மையும் நீங்கள் யாருக்கும் தெரியாமல் செய்த தர்மங்களும் இப்போது ஊரறிய வெளிச்சத்திற்கு வந்துவிடும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை மட்டுமே நிச்சயமா தேடி கொடுக்கும். பொது காரியங்களில் உங்களின் தலைமை பண்பானது மதிக்கப்பட்டு சமூகத்தில் ஒரு முக்கிய பொறுப்பு அல்லது கௌரவ பதவி உங்களை தேடி வந்துவிடும். அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை மட்டுமே தான் தேடி கொடுக்கும். உங்களை கடக்கும் போது முகத்தை திருப்பிக் கொண்டு சென்றவர்கள் இனிமே உங்களை கண்டால் மரியாதையுடன் கைகோப்பி நிற்கும் அளவுக்கு உங்களுடைய கௌரவமும் மக்கள் காட்டும் அன்பும் பல மடங்கு உயர ஆரம்பிக்கும். நீங்களே நினைத்து பார்த்திருக்க மாட்டீங்க. எல்லாரும் நம்மளை தேடி வருவாங்க, நமக்குன்னு ஒரு மரியாதையை கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு பெயரும் நல்ல ஒரு மரியாதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். சூரியனின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு தோல்வி என்பது பிடிக்காத ஒன்று. அது சிறு வயதிலிருந்து உங்களுக்கு எப்போதுமே பிடிக்காது. இதுவரை வெற்றி கோட்டின் எல்லை வரை சென்று வாய்ப்புகளை இழந்த உங்களுக்கு இனிமே நீங்கள் தேடி போனாலும் கிடைக்காத சில அரிய பெரிய வாய்ப்புகளும் உங்களுடைய வீட்டு வாசலை தேடி நிச்சயமாக வந்து நிற்கும். அதையெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது நின்றுவிடும். உங்களுடைய வீட்டு வாசலை தேடி வரும். அது வெளிநாட்டு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், ஒரு பெரிய நிறுவனத்தின் பார்ட்னர்ஷிப்பாகவும் இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றியமைக்கக்கூடிய ஒரு புதிய ஒப்பந்தமாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இது நிஜம்தானா என்று நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அந்த வாய்ப்புகள் அனைத்தும் உங்களின் பொருளாதார நிலைமையை அடுத்த கட்டத்திற்கு தூக்கி சென்று தொடர் வெற்றிகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குவிக்கும். அந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பாருங்கள். உறவுகள்ல புரிதல் இல்லாமல் நீ திமிராக பேசுகிறாய், உனக்கு அகங்காரம் அதிகமாகி விட்டது என்று உங்களை பழி சுமத்தி உங்களை விட்டு விலகிய சொந்த பந்தங்கள் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து மீண்டும் உங்களை தேடி வருவார்கள். உங்களை தேடி வந்து பேசுவார்கள். இந்த ஒரு நேரத்துல அவர்களை உங்களுக்குள்ள சேர்த்து கொள்ள வேண்டுமா கொள்ள வேண்டாமா என்பதை முடிவு எடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் நீங்கள் தான் இருப்பீர்கள். வேண்டுமென்றால் அவர்கள் நம்மை தேடி வரார்கள், தேவையில்லை என்றால் நம்மளை தூக்கி எறிந்து விடுகிறார்கள். இந்த ஒரு உறவு தேவையா என்று நீங்கள் தான் முடிவுகள் எடுக்க வேண்டும். குடும்பத்திற்குள் கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மறைய தொடங்கும். ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொள்ளும் பாசங்களானது இனிமே மலர ஆரம்பிக்கும். பெற்றோராக இருக்கும் சிம்மம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெற்று நல்ல நிறுவனங்களில் வேலைக்கு அமர்ந்து உங்களுடைய குடும்ப பெயரை சமூகத்தில் உயர்த்தவும் ஆரம்பிப்பாங்க. இவருடைய பிள்ளை எவ்வளவு திறமைசாலி என்று சுற்றியுள்ளவர்கள் பாராட்டும் போது குடும்பத்திற்குள்ள அசாத்தியமான மகிழ்ச்சியும் பெருமையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்